राजाधिराजाय प्रयज्ञ शागिने नमो वयं वये श्रवणाय उम्मगे शमे कामाङ्खावाक्य कामेश्वरो वये श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय நமோ நமஹ. அதுக்கு பிறகு 1969 விவித் பாரதியில் வர்த்தக ஒலிபரப்பு ஆரம்பிச்சது. அப்பா இதுக்கும் இன்சார்ஜ் ஆகிட்டார் தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு ரேடியோ ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் வர்த்தக ஒலிபரப்பு ஆரம்பித்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்த விளம்பரம் நான் பண்ண விளம்பரம் தான். லிப்டன் ரூபி டஸ்ட் டீ. பாம்பேலேருந்து ஒரு டேப் ரெக்கார்டர் வந்துருச்சு. வந்தது எல்லாம் ரெடி பண்ணோம். அப்பா இதை ஆப்ரேட் பண்ணுவேன்னு கேட்டார். ஓகேன்னு பார்த்தா ஸ்டார்ட்டே ஆகலை. அப்படி போடுறேன், எதை திருப்புறேன் மேனுவலை படிச்செல்லாம் வேலை செய்யுது. நம்ம அப்படியே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு தானே. அப்புறம் அப்பா ஒன்று சொன்னார், முக்கியமான ஒரு விஷயம் நீ பண்ணணும். என்ன? ப்ளக்கு போடணும் அப்படின்னு. காரணம் என்னன்னா, மற்ற டேப்பர் எல்லாம் ப்ளக்கு அப்படியே அதோடையே கனெக்டடாக இருக்கும். இது எப்படின்னா ப்ளக் அண்ட் சாக்கெட், மேல் அண்ட் ஃபீமேல் ஜாயின் பண்ணி தனியாக இருக்கும். அந்த ஒயரை போட்ட பிறகு அதான் ப்ளக்கில் போடணும். நம்ம டேப் ரெக்கார்டர் வந்துருச்சு, டேப் ரெக்கார்டர் ரெடி அப்படின்னா பாக்ஸை திறந்தாச்சு, பெருசாக இருக்குது பண்ணால் இதுவாச்சு. பட் அது அப்போ இந்த லிப்டன் ரூபி டஸ்ட் டீக்கு ஒரு ஸ்க்ராட்ச் ரெக்கார்டிங்பாங்க, அதாவது ரஃப்பாக எடுக்க சொல்லுவாங்க. கிளைண்ட்டு பார்த்துட்டு அது ஓகேயாக இருந்ததுன்னா ஃபைனலாக எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயே எடுக்கலாம் அப்படின்னு. அப்பா எப்படிறா நான் காக்காலாம் விரட்டிட்டு வந்தேன். அங்கே இருக்கு இல்லையா ஜே மாணிக்கெல்லாம் இப்படி தான். அங்கெல்லாம் சாரதா ஸ்டுடியோலெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணும்போது டிஎம்எஸ் ரெடி சொல்லும்போது ஒரு நிமிஷம்பாங்க, வெளியில் போய் பெரிய பட்டாசு ஒன்று வெடிப்பாங்க. வெடிச்சோன்னே அத்தனை பறவையும் பறந்து போயிடும். அது செட்டில் ஆகிறதுக்குள்ளே இங்கே பாட்டை முடிச்சிடுவாங்க. இது நமக்கு மைண்டில் இருந்தது. ஸோ அப்போ அதே மாதிரி விஜயா வாகினி ஸ்டுடியோவில் சுவாமிநாதன், அவர் தான் சவுண்ட் இன்ஜினியர், அப்பாவுடைய ஃப்ரெண்டு. அதனால் எல்லாருக்குமே அப்பாவுடைய ஃப்ரெண்டுங்கிற முறையிலேயே நான் எல்லோரும் போய் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பார்த்து அப்படி ஒரு மானசீக குரு. கட்டவரில் கொடுக்குறேன்னா என் கட்டவரில் கொடுத்து பத்தாது, அத்தனை பேர் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டு அது அந்த மாடியில் அந்த காக்காயெல்லாம் விரட்டிட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஹரிஹர சுப்பிரமணியம்னு அந்த இதில் மன்மத லீலை படத்தில் அடே பாவி சண்டாளாம்பார், அவர் தான் எங்களுடைய ஆஸ்தான பாடகர். எல்லாமே ரொம்ப நல்லா பாடுவார். அவர் தான் பாடினார். அதை எடுத்து பாம்பே காமிச்சோம். உடனே பாம்பேலேருந்து லெட்டர், நாங்கள் உங்களை ரஃப்பாக தானே எடுக்க சொன்னோம், ஏன் ஃபைனல் ரெக்கார்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா. இவ்வளோதான் ரெக்கார்டிங்கான்ட்டு நான் இன்ஜினியர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நானே தான் ரெக்கார்டிங் வீட்டில் மாடியிலேயே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டூடியோ சுவாமிநாதன் தான் செட் பண்ணி கொடுத்தார். அந்த ஸ்டூடியோவில் தான் நான் முதல்ல நடித்த படத்தோடைய ஃபஸ்ட்டு ஷாட் நினைத்தாலே நிற்கும்ல, ரஜினிகாந்த் என்கிட்ட எப்படியாவது இந்த டேப்பில் என்ன இருக்குன்னே தெரில பாரு, அந்த சீன் இங்கே எடுத்தது தான். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணி நிறைய படங்கள் எதுப்பா நான் பண்ணுவேன், நிறைய பார்த்துடா, நான் வேறு யாரையாவது வச்சுக்கிறேன்னு தான் எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க. அப்பா நான் சொன்னேன் பண்ணுறா அப்படின்னு. அப்புறம் ஒலி சித்திரம் பண்ண ஆரம்பித்தேன். நான் பண்ண முதல் ஒலி சித்திரம் என்னோட 19வது வயசில் நம் நாடு 275 ஒலி சித்திரம் பண்ணிருக்கேன் ரேடியோ சிலோனுக்கு. ராத்திரி 10 மணிக்கு மாடிக்கு போனால் காலையில் 5 மணிக்கு வருவேன். அதுக்குள்ளே ரெக்கார்டிங் முடியும். அந்த 3 மணி நேர படத்தை கரெக்டாக 58 நிமிஷம் படமாக மாற்றி டைட்டில் ரெக்கார்ட் பண்ணி அந்த டேப் அப்போல்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணும். ரஜினிகாந்த் முதல்ல படம் நடிக்க வந்தபோது பாலச்சந்தர் என்னை கூப்பிட்டு டே இவன் பேர் சிவாஜி ராவ், நம்ம படத்தில் நடிக்கிறான், அபூர்வராங்கல்ல, ஸ்கூட்டரில் அழிச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணி போடு, என் பேர் ரஜினி பேர், நீ சிவாஜி ராவெல்லாம் கூப்பிடுவோண்ணா, ரஜினியை கூப்பிடு. சரி வாங்க ரஜினி சார் அப்படின்னு வந்தார். ஸ்கூட்டரில் உட்காந்து யோசிச்சு அழிச்சுட்டு ரெடி சார் வணக்கம், என் பேர் வணக்கம் அப்படின்னு. சார் இப்படிலாம் சொல்லாதீங்க, தமிழில் பேசணும், வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சு. அப்பா அங்கேருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி இவன் டீல் பண்ணிட்டு அப்பா உள்ளே போயிட்டார். எப்படின்னா எங்கள் அப்பா ரூம் இருக்கும், அந்த ரூம்லேருந்து ஒரு குவார்டர் கிளாஸ் போட்டிருக்கோம். அங்கேருந்து பார்த்தா ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ரெக்கார்டிங் ஸ்டூடியோக்களில் இந்த பக்கம் பெரிய கிளாஸ் இருக்கும். அது சவுண்ட் இன்ஜினியர் நான் அந்த பக்கம் உட்காந்துருப்பேன். ஸோ அப்பா என்ன விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் அந்த மேற்பார்வைங்கிறத விடவே மாட்டேன். அது கண்டிப்பாக அது ரெகுலராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம் ஒழுக்கங்கிறது. இப்போ கூட எனக்கு எங்கள் வீட்டில் எனக்கு ரூல்ஸ் ராமானுஜன் பேர், அது எங்கள் அப்பா கிட்டே வந்தது. ரோட்டில் யாராவது தப்பாக நிற்கிறானா ஆட்டோ யாரும் சரியாக எடுப்பேன். உடனே ஒய்ஃப் காத்த எதுக்கு உங்களுக்கு அப்படிம்பா. இல்லை நான் இப்போ ரோடு இப்போது மெட்ரோ நடக்குது, இப்போ எல்லாரும் இப்படி வந்தால் இப்படி போகிறவங்க எப்படி போவாங்க, நம்ம கொஞ்சம் சொல்லணும் அப்படிம்பேன்.
அதில் ஒன்றும் சண்டை போடக்கூடாது, திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நிறுத்தி சொன்னால் கேட்பாங்க, அப்படிப்பாங்க. அந்த மாதிரியான வழக்குகளை தான் அப்பா வளர்த்து அதே போல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிலாம் ஃபேமிலியை மேலே கொண்டு வந்தார் எங்கள் அப்பா. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் 6 ரூபா, மாதத்துக்கு 6 ருபீஸ். அப்புறம் என் தங்க படித்த ஸ்கூல் ஃபீஸ், அவள் என்னோட கொஞ்சம் பெட்டர் ஸ்கூல், 8 ரூபாயோ 10 ரூபாயோ. அதுக்கு பிறகு அடுத்த தம்பி படித்தது அவன் இதில் படித்தான், சான் தோமஸ் ஸ்கூல். அப்புறம் கடைசி தம்பி சென்ட் பீட்ஸில் படித்தான். எல்லாமே அப்பாவுடைய ஸ்டேட்டஸ் ஒசர அடுத்தவங்க. அதுக்காக என்னையே படிக்க வைக்கல. எங்கள் அப்பா எனக்கு உண்டான எல்லா வாய்ப்பையும் அப்பா கொடுத்தார். ஆனால் என்ன பண்ணார், உனக்கு என்ன வருமோ. எப்போ நான் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு பக்கத்தில் சேர்ந்துட்டு, இப்போ தான் சார் உங்கள் பையன் வந்துட்டு போனார், நெகட்டிவ் பிரிண்ட் போட்டு போனார். வீட்டுக்கு வந்தோடனே கேட்பேன், நீங்கள் என்ன காலேஜுக்கு வந்து? ஆமாம், நீங்கள் இருக்கலான்னு பார்க்குவேன். நான் இல்லாத போது தானே வந்தேன், அப்புறம் நான் இருக்கேனான்னு எப்படி பார்ப்பேன், நீ எவ்வளோ பிரிண்ட் போட்டேன் அப்படின்பார். வெறுமனே டெவலப் பண்ணுறது. பிரிண்டெல்லாம் இங்கே போட்டுருவேன். சத்யம் ஸ்டூடியோஸ் இருக்குது, இங்கே வாரன் பிரதர்ஸ், அங்கே போடுவேன். அந்த நெகட்டிவ் எடுத்து பார்ப்பார். பார்த்துட்டு ஏன் இப்போ போட்டேன்னு திட்ட மாட்டார். ஏன் இது அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது, ஏன் இது அப்படி தான் கேட்பார். என்னோட 13 வயசில் நான் சொன்னேன் இல்லை, இலங்கைக்கு போன போது அப்போது பாலும் பழமும் அப்பா செக் பண்ணிட்டு இருக்கார் ஸ்டூடியோவில், அந்த லேபில் உட்காந்து பிரிண்ட்டு செக் பண்ணுறார். நான் அந்த சீஃபோடைய பையன் தானே, அப்படியே எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி போனோன்னே அங்கே உள்ள ஆப்ரேட்டர் ஃபிலிம் சுற்றிட்டு இருந்தேன். நான் இந்த ரோல் நான் சுற்றுறேன் அப்படின்னு சரி, அந்த காலத்துலேயே நான் ரீல் சுற்றிருக்கேன்னா பாருங்க. சுற்றி கொடுத்துட்டேன். அவர் அந்த ரீல் முடிஞ்சு அடுத்த ரீலை போட்டால் உடனே பஸ்ஸர் கர்ன்னு கேட்குது. ஏதோ தப்பு நடந்து போச்சு, தெரிஞ்சு போச்சு. அப்பா உள்ளே வந்துட்டார். யார் லோட் பண்ணது ஃபிலிமு? அப்புறம் நான் தான் லோட் பண்ணேன். என்னது எமல்ஷன் மாதிரி லோட் பண்ணி, என்னாச்சு, இந்த பக்கம் வர வேண்டிய சவுண்டு இந்த பக்கம் வருது. அதனால் அது அப்பா இல்லை நான் தான் பண்ணேன், கேட்டேன் அவரே பண்ணுன்ட்டு. இவா எமல்ஷன் இந்த பக்கம் வந்தால் தான் ஃபிலிமில் சரியாக வரும். ஏன்னா அந்த சவுண்டு இங்கே இருக்குது, நீ பாட்டுக்கு எங்கேயோ வச்சு பண்ணுற. எமல்ஷன்னா என்ன? எமல்ஷன்னா சுரண்டி பார்த்தா அந்த ஃபிலிம் வெளில வந்துடும். இன்னொரு பக்கம் சுரண்டா ஒன்றுமே வராது. அதனால தான் அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்லாம் இடைக்கு வாங்கிட்டு போய் அதை உருக்கி அதுலேருந்து சில்வர் எடுப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ அதை உடனே சின்ன பிளேடை வச்சு சுரண்டி காமிச்சு, இதான் எமல்ஷன். ஸோ இதை வச்சு இப்படி போடணும். அப்படி தான் டீச் பண்ணுவாரே தவிர, நோ இனிமேல் நீ தொட்டால் கையை ஒடிச்சிடுவேன் அப்படின்னா அவனுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அது அப்பா ட்ராமா ட்ரூப்பில் சைடில் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா அது அன்றைக்கி அந்த கையை நீட்டி விட்டுரு என்னன்னு கேட்டால், அப்பா அம்மாகிட்ட என்ன அடுத்துக்கு அண்ணா இப்படி பண்ணுற, எல்லாம் பிளட்டு கொடுத்துட்டு வந்துருப்பா, எனக்கு தெரியக்கூடாதுன்னு இப்படி பண்ணுற அப்படின்பா. அப்புறம் எனக்கு நிறைய அம்மா கேட்பா, என்ன பிளட்டு கொடுத்துட்டு வந்தேல அப்படின்பா. ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சே அப்படின்னு வேற கேட்பா. அதான் கையை இதை நீட்டி விட்டு வந்திருக்கீங்களே, இதுக்கு மேலே என்ன இருக்குது. 45 வருஷம் பிளட் டொனேஷன், ஐ டொனேஷன், ஜொனைல் டயபெட்டிஸ், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடு, இது எல்லாத்துக்குமே சேர்மனாக இருந்து அந்த அவேர்னஸ் கேம்ப்ஸ் நடத்தி அப்பா இருந்த பீரியட் வரைக்கும் 86,000 யூனிட் ரத்தம் சேமித்து கொடுத்துருக்காரு அப்பா. இன்றைக்கி ஜிஹெச்சில் அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளட் டொனேஷன் இது இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்பா சொல்லி தான், நீ இது மாதிரி பிளட் டொனேஷனுக்குன்னு ஒன்று பண்ணுங்க. அதனால தான் நான் இப்போ 53 தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன், 53 டைம்ஸ் நான் பிளட்டு கொடுத்துருக்கேன். அதே போல் இந்தியாவிலேயே இரத்த தானம், கண் தானம், குழந்தைகளுக்கு ஏற்கக்கூடிய சர்க்கரை குறைபாடு, இது 3த்துக்குமே டெலிவிஷனில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது நான் தான். அப்பா ப்ரொடியூஸ் பண்ணார். அப்பா என்ன ப்ரொடியூஸ் பண்ணார், இந்த ப்ரோக்ராமையும் ப்ரொடியூஸ் பண்ணார். இது நம் குடும்பம்ங்கிற டெலிவிஷன் சீரியலில், இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லயன்ஸ் கிளப் அந்த டோட்டல் ஹெட் வரைக்கும் தெரிஞ்சு நிறையா அப்பாவுக்கும் ரத்த திலகம்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அதே பட்டம் எனக்கும் ரத்த திலகம் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அதே போல் யாராவது இறந்து போயிட்டா அவங்க வீட்டுக்கு போகும்போதே அப்பா எப்படி என்னன்னு கேட்க மாட்டாங்க, எத்தனை நேரம் ஆச்சு, இப்போ தான் 1/2 hour ஆச்சு சார், அப்படியா கண்தானம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். இல்லையே, இப்போ நாங்கள் எல்லாம் உறவுக்காரங்களுக்கு சொல்லணும், அழகிறதுக்கே டைம் இல்லை, பாடி இப்போ எடுக்கணும்னு.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு உடனே அப்பா சங்கர் நேத்ராலயா ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், ஒரு 5 minutes அடிப்பார், ஒரு கர்டன் அப்படி போடுவாங்க, அந்த 5 minutesல அந்த கண்தானம் பண்ணிவிட்டு அதை பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவார். அதே போல் வந்து 2003 21 ஜூலை மாதம் அப்பா காலத்தில் 5 மணிக்கு இறந்து போயிட்டார். அப்போலோவில் தான். நான் உடனே கொஞ்சம் தாடிலாம் அதை ஷேவ் பண்ண சொல்லிவிட்டு அப்பாவுக்கு வந்து ஐ டொனேட் பண்ணணும்னு சொல்லி சங்கர் நேத்ராவுக்கு போனோம். உடனே வந்தாங்க, எடுத்துட்டாங்க. 5:35க்கு அப்பா வாஸ் ஸோ நீட். பட் அப்பா உயிரோடு இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் முதல் நாளே அம்மாவுக்கு கொஞ்சம் செடேட்டிவ் கொடுத்துட்டோம். ஏன்னா இது மாதிரி ஆகும்னு எதிர்பார்த்ததுனால அது கொடுத்து என்ன அம்மா கிட்ட தான் அண்ணா போயிட்டாண்ணா. அம்மா ஸ்டார்டட் க்ரையிங். ஆனால் அம்மா கேட்ட முதல் கேள்வி அந்த கண்தானம் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம எவ்வளோ பேர் சினிமாவில், பொது வாழ்க்கையில், அரசியல்லாம் இருக்கோம். சிகரெட் குடிக்காதீங்க, ரொம்ப கெடுதல், ஓகே அப்படிமா. இவன் குடிப்பான். நாம் எதை ப்ரீச் பண்ணுறோமோ அதை நாம் வந்து அப்சர்வ் பண்ணணும். நாம் அதை செய்யாமல் இருக்கிறது சரியாக வராது. அதே போல் எம்ஜிஆருக்கு நல்ல ஃப்ரெண்ட் அப்பா. அப்போல்லாம் நான் ஃபோன் அடிக்கும், நான் தான் எடுப்பேன். எனக்கு ஃபோன் பக்கத்தில் தான் அந்த பக்கம் நான் உட்காந்து படிக்கிற இடம். அதனால் உட்காந்து ஓடி போய் எடுப்பேன். வணக்கம், எஸ்வி வெங்கட்ராமன் சார் இருக்காரா அப்படிப்பாங்க. இருக்கார் சார், நீங்கள் யார் பேசுகிறீங்க? எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லுங்கள் அடிப்பார். உடனே அப்பா யாரோ எம்ஜி ராமச்சந்திரனா? எம்ஜிஆர் பேசுகிறேன். இல்லை எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னார். அவ்வளோதான் பேச முடியும் அப்பாட்ட. எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் நான் என்னுடைய 52 என்னுடைய 53வது வயசில் அப்பா இருந்து போனேன். 50 வயசு வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு நேரம் நான் உட்காந்ததே கிடையாது. இந்த தேவர் மகன் படத்தில் தான் வருமே அந்த மாதிரி. அது மரியாதை, பயம் இல்லை, மரியாதை. அந்த ரெஸ்பெக்டுக்கு உரியவராகத்தான் இன்றைக்கி கூட என்ன சொசைட்டியில் எத்தனையோ பேர் எஸ்வி வெங்கட்ராமையில் நீங்கள் அப்படிம்பாங்க. அதுதான் பெருமை. அதே போல் கேமராமேன் என்கே விஸ்வநாதன் ஒரு தடவை ஷூட்டிங் எங்கள் அப்பா போன போது, யார் தெரியுமா அது? எஸ்வி சேகர் அப்பா அப்படின்ட்டு. என்ன என்கேவி? எஸ்வி வெங்கட்ராமன் பையன் எஸ்வி சேகர் சொல்லு நீ அப்படின்னா. இல்லை சார், அது இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இப்போ தானே தெரியும் அப்படின்னோடனே. அதே எங்கள் அப்பா 3000வது நாடக விழாவில் ஜெயலலிதா என்னை பாராட்டி பேசும் பொழுது மேடையில் சொல்கிறாங்க, எஸ்வி சேகர் அப்பா அப்படின்னு சொல்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மூமெண்ட். இது வந்து லைஃப்பில் நமக்கு வந்து யாராக இருந்தாலும் சொல்கிறேன். நான் வந்து நாளைக்கு என் பையன் இதே ப்ரோக்ராம் பண்ணால் எங்கள் அப்பாவை சொன்னதில் ஒரு 10% அவன் என்னை பற்றி சொன்னால் கூட அது பெரிய விஷயமா நான் நினைப்பேன். ஏன்னா ஒவ்வொரு ஜெனரேஷன் தாண்டும் பொழுதும் ஒவ்வொரு தந்தையினுடைய எதிர்பார்ப்பில் ஒரு 30% அந்த பையன் வந்தாலே அந்த பையன் சமூகத்தில் பெரிய ஒரு ஆளாக இருப்பான். நீங்கள் உங்கள் பெத்த தாய் தந்தைக்கு முன்னாடி 100 தடவை நமஸ்காரம் பண்ணால் என்னடா தாஜா பண்ணுறியான்னு கேட்க மாட்டாங்க. நல்லா இருந்தா சொல்லுவாங்க. ஆனால் கண்ணு பொண்ணு தெரியாத யாரோ தங்கிட்ட போய் ஒரு பதவிக்காக, ஒரு கேவலமான ஒரு சின்ன ப்ரமோஷனுக்காக காலில் விழறதை விட இந்த ஆசீர்வாதம் தான் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். என் பேரன் இருக்கான், டேய் நமஸ்காரம் பண்ணிட்டு தாத்தா துட்டு கொடு அப்படிமா. ஏன்னா நமஸ்காரம் பண்ண காசு கொடுக்குறோன்னு சொல்லுவோம்ல, அதுக்காக அப்புறம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறா, காசு கேட்கக்கூடாது, அவளே கொடுப்பா அப்படிங்கிற அச்சதை போட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மிரட்டிடக்கூடாது. ஏன்னா இப்போ குழந்தைங்களை புரிய வைக்கணும். முன்னெல்லாம் கண்டிப்பாக சொன்னால் கேட்டுருவாங்க. இப்போ ஏன் ஒய் இதுதான் வரும் எல்லாம் இந்த ஜென்ரேஷன், உங்கள் ஜென்ரேஷன் எல்லாமே. இப்போ தலையை விரித்து போட்டுன்னு வராத, அது மாதிரி வரக்கூடாது, அது வந்து கூடாது அப்படின்னு சொன்னால், ஏன் அதான் ஃபேஷன், அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா அப்படின்னு அவ்வளோதான் பதில் சொல்வீங்க. இதுக்கு ஏன் போடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேன்றீங்க, அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று இருக்குது. முஸ்லீம் தொப்பி போட்டுன்னு கஞ்சி குடிக்கிறாங்க, அதை பற்றி அவங்க மத நம்பிக்கை இல்லை. குனிஞ்சு குடிக்கும்போது நம்ம முடி நாம் சாப்பிட்ற பொருளில் விழக்கூடாது. அது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். நீங்கள் அதை சயின்டிஃபிக்காக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது மேலே அது ஒரு மத விஷயம், தொப்பினா ஒரு மதம்னு தோணாது. எல்லாத்துலேயும் எல்லா மதங்களிலேயும் அவர்களுடைய மத கோட்பாடுகள்
அது வந்து ஒரு சயின்டிஃபிக்கா இருக்கு. ஆனா அது மத ரீதியா சொல்லும் போது பயப்படுவாங்க. அது கேட்கணும், அதை ஒபே பண்ணணுங்கிறதுக்காக சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு விஷயம். அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நான் வளர்க்கப்பட்டேன். இந்த நீ ஸ்டேஜில் அப்பா டைரக்ட் பண்ணிட்டு இப்போ டைரக்ட் பண்ணி இது பண்ணுவார். நான் சைடில் தான் இருப்பேன். இருட்டில் லைட் ஆஃப் பண்ணும்போது ஓடி போய் சேரை போடுறது, இது பண்ணுறது, ஹீரோக்கு டை கட்டி விடுறது, ஷூ லேஸ் மாட்டி விடுறது, எல்லாம் பண்ணியிருக்கேன். ஹீரோயினுக்கு இந்த ஜடையில இந்த மூடு இந்த குஞ்சலை மாதிரி வரும், அது அவங்க சேக்கத்தை கொஞ்சம் கட்டி விட மாட்டேன், கட்டி விடுறது. எந்தவுமே கௌரவ குறைச்சல் கிடையாது. ரொம்ப அழகா நீங்க அப்பாவை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு அவ்வளவு வர்ணிச்சு சொன்னீங்க. கேக்குற எனக்கே வந்துட்டு உண்மையிலேயே சொல்லணும்னா புல் அரிச்சுது. இல்ல, நான் ஒண்ணும் விட்டு வச்சுக்கல. இது இட்ஸ் கமிங் ஃப்ரம் மை ஹார்ட். அதுதான் சொல்ற மாதிரி. இது எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இருக்கிற வரைக்கும் அப்பாவை பத்தி இந்த நினைவு இருந்துட்டு தான் இருக்கும். உண்மை உண்மை சார். ஏன்னா நீங்க பேசும்போதே உங்களுடைய எமோஷன்ஸ்லயே தெரிஞ்சுது அப்பா மேல நீங்க வச்சிருக்கிற அந்த அளவில்லாத அன்பு. சோ இல்ல, ஃபார் எவ்ரி சன் அப்பா தான் ஹீரோ. உலகத்தில் பெரிய ஹீரோ எங்க அப்பா தான் அப்படிம்பாங்க. அதனாலதான் அப்பா ஒழுங்கா இருக்கணும். அப்பா வந்து டெய்லி பையனை போய் குவார்டர் வாங்கிட்டு வாடனா பையன் அதை சாப்பிட்டு சரக்கு சரியில்லைப்பா வேற கடைக்கு போலாமாம்மா, அது பண்ணக்கூடாது. ஒரு தவறு செய்யக்கூடிய தந்தையாக இருந்தால் கூட அது தன் குழந்தைகளுக்கு நேர செய்யாத இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் வந்தாதான். அதான் குலத்தளவே ஆகுமாம் குணம் அப்படின்னா, குலம்ங்கிறது வந்து ஜாதி இல்லை. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்றத பார்த்தாதான் என் பையன் என் பொண்ணு எனக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க இல்லையா? அது அந்த அது அதுதான் வம்சமாக வருதுதான் குலம். அது 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 வந்து நம்ம கையில தான் இருக்கு. உண்மை சார். சோ என்னுடைய அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க அப்பா வந்து சினிமா சைட் போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு. சோ நீங்க ஸ்டில் போட்டோகிராஃபரா இருக்கும்போது பாலச்சந்தர் சார் வந்துட்டு உங்களை வந்து அவங்களுடைய பிலிம்ல வந்துட்டு காஸ்ட் பண்ணாங்க. சோ அதை கேட்டதும் அப்பாவுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு இதை கேட்கும் போது? அதுக்கு முன்னாடியே நிறைய என்ன ஆயிடுச்சு. அப்பா ஒரு படம், மலையாள படம், அந்த ஹரிஹரன் அவருடைய படத்துக்கு அப்பா எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், கமலஹாசன் தான் ஹீரோ. வயநாடன் தம்பான்னு பேரு. அந்த தமிழ்ல கூட சித்ரா லக்ஷ்மண் டப்பிங் ரைட்ஸ் வாங்கி கமலஹாசனின் கன்னி வேட்டை அப்படின்னு நம்ம ஊருக்கு தகுந்த டைட்டில் வச்சு அன்னைக்கே பண்ணாரு. அது அந்த படத்துக்கு நான் ஸ்டில் போட்டோகிராஃபர், ட்ராமா ட்ரூப் ஆரம்பிச்சேன். அப்போ நான் நடிக்கல, வேற ஒருத்த நடிக்க வர முடியாத காரணத்தினால நான் சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சேன். அவன் நாகேஷ் தான் சொல்லி, டே நீ பண்ற, இருக்கிறவனெல்லாம் கிண்டல் பண்ற, நீ பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணேன். அவன் ஒரு தனிமரம், எங்க ட்ராமா ட்ரூப்புடைய ஃபர்ஸ்ட் பிளே. அடுத்த பிளே வந்து கண்ணாமூச்சி, அங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்புறம் நான் தான் கிரேசி மோகனை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அந்த ட்ராமாவில் நான் ஃபுல் ரோல் நானே கிரேசி அந்த பிளேயோடைய சக்ஸஸ் வந்து அப்பா பார்த்துட்டு அப்பா சொல்லிட்டார், அவனுக்கு இதுதான் அவன் லைஃப்னா இருக்கட்டும். இப்போ நானே என்னுடைய ஸ்டூடியோவில் அவன் ஒர்க் பண்ணுறான். அவன் 1 மணி நேரம் ஒர்க் பண்ணால் 12 ரூபா 50 பைசா எனக்கு பேமெண்ட். அப்போ 1 ஹவருக்கு ரீடைனர் ஃபீன்னு பேர். நான் அங்கே அப்பா ஆஃபீஸ்லையும் ஒர்க் பண்ணலாம், நான் வெளியிலையும் ஒர்க் பண்ணலாம், ஸ்டாஃப் கிடையாது. அந்த மாதிரி நான் என்னோட 18 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய செருப்பு வந்து 10 வயசுலேருந்து யாராவது ஊருக்கு போறவங்க தாத்தா பாட்டியெல்லாம் பணம் கொடுத்தா அதில் 6 ரூபா செருப்பா அது என் காசுல வாங்கிப்பேன். எங்க அப்பாவே ஒரு பேங்க் நடத்துவார், 4 பேர் பெற்றிருப்பார். சேகர், சுஷிலா, ராஜா, மூர்த்தி. இவங்க கொடுக்குற பணத்தெல்லாம் அப்பாட்ட கொடுத்துரும், அதில் நோட் பண்ணி வச்சிருப்பார். எங்களுக்கு ஏதாவது செலவுக்குன்னா அந்த பணம் கொடுப்பார், அந்த பணத்தில் நம்ம வாங்கிப்போம். 400 ரூபா சைக்கிள் வாங்கினேன், ஹெர்குலிஸ் சைக்கிள் 400 ரூபா. காலேஜுக்கு இப்போ சென்ட்ரல் பாலிடெக்னிக் போச்சு. எதற்காக சொல்றேன்னா, என்னுடைய அனைத்து விஷயமே இன்னைக்கு லைஃப்ல நான் நல்லா இருக்கேன். சில சமயம் அரசியல்ல பூந்ததுனால சில பொறாமைகள், என்ன மேல இருக்கக்கூடிய ஒரு துவேஷம், அதனால சில பிரச்சனைகள் வரலாம். ஆனா எல்லாத்துலேருந்து நான் வெளில வந்துடுவேன். ஏன்னா நான் ஹானஸ்டானவன். தப்பு பண்ணாதானே பயப்படணும், தப்பு பண்ணவனே தைரியமா சுத்துறான் ஊர்ல, அப்ப நம்ம ஏன் பயப்படணும்? அப்பா வந்து இன்ஃபேக்ட் 1924 பிறந்தார். இந்த வருஷம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி எங்கள் அப்பாவுடைய 100வது ஆண்டு விழா. அதை வந்து அதுக்குள்ள நான் ஒரு இன்னொரு பெட்டர் பொசிஷனுக்கு வந்து இதை மிகப்பெரிய அளவில் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்பா எப்பவுமே எங்கள் அம்மாட்ட சொல்கிற விஷயம், அவனுக்கு அது விருப்பம்னா அதை பண்ண விட்டுருவோம். நேர்மையாக தானே சம்பாதிக்கிறான், அவனும் யாரையும் ஏமாத்தலையே அப்படிம்பார். அதுதான் இன்னைக்கு என்னோட லைஃபோடைய பெரிய ப்ளஸ். நான் நினைக்கிறது என்னன்னா, 1 பைசா கூட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். கடனோடு வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் போன்ல நம்பர்லாம் பார்க்க மாட்டேன், பெல் அடிச்சே எடுத்துருவேன்.
நம்பரை பார்க்கறது வேண்டாமா இருக்கு, குளிக்கிறார் சொல்லு. நான் அப்படிதான் ஒருத்தனுக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. எப்ப கேட்டாலும் தூங்குறாருன்னா அவரோட ஒய்ஃப் எழுப்பி பாருங்க கோமாவா இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நேரம் எப்படி தூங்க முடியும் ஒருத்தர்? அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை. எங்க அப்பா அப்படியே வெறியா இருக்க மாட்டார். ஆனா காலையில எழுந்த உடனே பல்லு விளக்கிட்டு சாமி உள்ள வந்து ஒரு விபூதி இட்டு ஒரு பிரேயர் சொல்லிட்டு போகணும். காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிடணும். அப்புறம் குளிச்சுட்டு ஒரு பூஜை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வெளியில போகணும். சாயங்காலம் வந்த கை காலெல்லாம் அலம்பிக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் சாமி உள்ள போயிட்டு அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னே இதை நான் ரெகுலரா அப்போ காப்பாட்ட கத்துக்கிட்டேன். விபூதி இல்லாத வெளில போகக்கூடாது. அதுவும் நமக்கு ஒண்ணு நாம விபூதி இட்டுக்கிறோம். அதுக்காக பாக்குறவங்க தலையில நம்ம விபூதி விட வேண்டிய அவசியம் கிடையாது. சோ நீங்க நாடக பிரியால வந்துட்டு மொத்தமா வந்துட்டு 24 ஸ்டேஜ் பிளேஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் அதுவும் 7000 ஷோஸ்க்கு மேல பண்ணி உலகம் ஃபுல்லா நீங்க வந்துட்டு போயிருக்கீங்க. அண்ட் அது போக நீங்க வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க. குறிப்பா வந்துட்டு உங்களுடைய காமெடி சென்ஸ் வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. சோ அந்த மாதிரி நீங்க வாங்க நிறைய அவார்ட்ஸ்ல எந்த டைம் வந்துட்டு அப்பா உங்களை ரொம்ப அதிகமா வந்துட்டு பாராட்டினாரு, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையா இருந்தது? அது அப்பாவுடைய ஸ்மைல்ல தான் கண்டுபிடிக்க முடியும். வெல் டன் மை சன் அப்படிதான் சொல்ல மாட்டாரு எங்க அப்பா. அதெல்லாம் கிடையாது. ஏதாவது பிரச்சனைனா அண்ணா ஏதாவது திட்டினாலா அப்படிதான் கேட்கணும். ஒரு தடவை எங்க அப்பா ஏதோ சொல்லி திட்டாரு. என் ஒய்ஃப் கேட்டா, என்ன உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேல ஆகுது இப்ப திட்டுறாரு. இல்ல என்னோட எங்க அப்பாவுக்கு வயசு ஜாஸ்தியாகுது, நான் என்ன பண்றது அப்படின்னு என் ஒய்ஃப் கிட்ட. அதாவது எந்த தன் மகன் எந்த இடத்துலயும் ஒரு பாதையை மாறி போயிடக்கூடாதுங்கிறதுல எங்க அப்பா ரொம்ப தெளிவாக இருந்தார். அந்த 3000th ஷோல ஸ்டேஜ்ல சொன்னார், ஸ்ரீசேகர் அப்பா எஸ்வி வெங்கட்ராமங்கிறது எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பெருமையா இருக்கு. இதை வேற என்ன பாராட்டணும் சொல்லுங்க? ஒவ்வொருத்தரையும் இப்போ நம்ம பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது போற எனக்கு. அதே போல அப்பா இறந்த பிறகு அப்பாவுடைய டைரியை பார்க்கிறோம். அதுல அப்பா எழுதி வச்சிருக்கார், ஒரு தந்தையாக, சகோதரனாக, கணவனாக, ஒரு தாத்தாவாக, சோசியல்ல எல்லாருக்கும் பிடித்த ஒரு சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு நபராக முழு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனவர் எஸ்வி வெங்கட்ராமன் அப்படின்னு எங்க அப்பா சொல்லி, ஒருவேளை நான் இறந்துட்டா இதை நீங்க இதை பேப்பர்ல கொடுக்கும்போது இதை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது குறையில்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனார் அப்பா. அது நம்ம சொல்லணும். அப்பா கடன் கொடுத்து திரும்பி வராதவங்க தான் ஜாஸ்தி. அவங்க அப்பா வாங்க முதலாளி என்ன எப்படி இருக்க அப்படிம்பார். என்ன அப்பா முதலாளியான்னு கேட்பேன் எங்க அம்மாவை. இல்லை யாரோ காசு கேட்க வந்திருக்காங்க, அவங்களை தான் அப்பா அப்படி கூப்பிடுறாரு அப்படிம்பா. அது மாதிரி நீங்க இது இந்த ப்ரோக்ராம் இருக்கே காட் ஃபாதரே ஒரு காடு தான். இதுல காட் ஃபாதர் அப்படின்னு வச்சிருக்கிறது ரொம்ப பொருத்தமான தலைப்பு. நீங்க என்ன இன்டர்வியூ பண்ணீங்கன்னா 5 வாரம் 6 வாரத்துக்கு உண்டான விஷயங்கள் கூட இருக்கு எனக்கு. ஆனா அத்தனையும் கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ரீ வெங்கட்ராமன் அப்படின்னா ரோஜா படத்துல வெள்ளை பணியாரம் கேட்டாரு அவரா அப்படிம்பாரு. ஒரு நேச்சுரல் ஆக்டிங். அது மாதிரி ரொம்ப படம் பண்ணல, ஒரே படம் பண்ண இன்னொரு படம் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு ரோஜா படத்தை பத்தி பேசுறாங்க. அதே மாதிரி டெலிவிஷன் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் ஆரம்பிச்சு அதுல அப்பா தான் பிரசிடென்டா இருந்தார். சித்திர தர்ஷன் ஒரு பிலிம் சொசைட்டி ஆரம்பிச்சு இருந்தார். ஏன்னா இன்டர்நேஷனல் பிலிம்ஸ் எல்லாம் பார்க்க அலோவ் பண்ணார். அது மாதிரி ஒரு தந்தை ஒரு மகனை எவ்வளவு என்கரேஜ் பண்ணுங்கிறது நான் எங்க அப்பாட்ட கத்துட்டு அதை என் பையன் நான் சினிமா நடிக்க போறேன். ஓகேடா நடிடா. 10th சொன்னான், நீ தான் இப்பதான் காலேஜுக்கு போற மாதிரி நடிக்கிற, எக்ஸாம் எழுதுற மாதிரிலாம் நடிக்கிற, நீ முதல்ல ஒரு டிகிரி வாங்கிடு அப்படின்னா. டிகிரி வாங்கிட்டு அந்த கையில காமிக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்டு குமரவேல் என் பையனை வச்சு படம் எடுக்கிறேன். டெய் இவர் எடுக்கிற படம் அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் ஆரம்பிச்சு. ஆனா அது வரைக்கும் படிப்பு தான் முக்கியம். அதனாலதான் இன்னி வரைக்கும் என் டிராமா ட்ரூப்ல படிக்கிற பசங்களை நான் சேர்த்துக்க மாட்டேன். அது படிப்பு முக்கியம், ஒரு தொழில் முக்கியம். அதுக்கு பிறகு இதை பண்ணலாம். இதையே தொழிலா நினைச்சிட்டு வந்துட்டு என்ன கிடைக்கும் டிராமால? ஒன்றும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டவர் எங்க அப்பா. அது மாதிரிதான் வாழ்ந்தார். திரும்பின பக்கம்லாம் அப்பா படம் இருக்கும். அப்பா படம் இருக்குன்னா அப்பா படம் எங்க அப்பா படம் தானே இருக்கு, அதுல என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா. அது மாதிரி இது ஒரு இந்த நிகழ்ச்சியில ஒரு தந்தையை பத்தி பேசுறதுங்கிறது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு பிறகு கூட இது இந்த நெட்ல இருக்கும்.
ஆமா. என்னைக்காவது எஸ்வி சேகர்னு போட்டாலும் இருக்கும், எஸ்வி வெங்கட்ராமன் போட்டாலும் இருக்கும். என்ன சில பேர் எஸ்வி அப்படின்பா, டேய் நான் தாண்டா எஸ்வி, அவன் எஸ்விஎஸ் அப்படின்பா இருப்பா. அந்த 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 ஐடென்டிட்டி, என்னுடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்காத ஒரு இது, அதெல்லாம் தான் என்கிட்ட வந்திருக்கு. இது ஜீன். நிறைய பேர் சொல்றாங்க சில பேர் அரசியலுக்கு வரக்கூடாது, குடும்ப அரசியலுங்கிறாங்க. அந்த ஜீன் தானே இருக்கும். டாக்டர் பையன் டாக்டர் ஆகலாம், வக்கீல் பையன் வக்கீல் ஆகலாம், அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகக்கூடாதா? இது என்னது இது? அதுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த இடத்துக்கு வர போறாங்க, அவ்வளவுதான். பொது வாழ்க்கையில அந்த அப்பாங்கிறது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு. என் பையன் ஆக்ட் பண்றான், 3 படம் பண்ணியிருக்கான், இப்போ 4th படம் இப்போ கொஞ்சம் கேப், இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, வந்துடப்போகுது. அந்த பொறுமை இருக்கணும். படம் இல்லையா உடனே தண்ணி அடிக்கிறது அப்படியே இதுவா இருக்குன்னா அப்ப மூஞ்சி இன்னும் வீங்கி போடும். பையன்கிட்ட அஸ்வின் கிட்ட சொன்ன ஒரே விஷயம், படம் இருக்கோ இல்லையோ, படம் இருந்தா ஷூட்டிங் போ, படம் இல்லைன்னா சினிமா பார்க்க போ. யூ ஷுட் பி இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்கும். எனக்கு அப்படி இல்லை, விட்டா டிராமாவுக்கு போயிடுவேன், அப்படி இல்லைன்னா டெலிவிஷன்ல முதல் ப்ரொடக்ஷன் வண்ணக்கோலங்கள், எங்க அப்பா தான் ப்ரொடியூசர். இன்னி வரைக்கும் வண்ணக்கோலங்கள் டிஆர்பி யாருமே பிரேக் பண்ணல இந்தியால. 10 times ரீடெலிகாஸ்ட் 11 times, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா 11 times ரீடெலிகாஸ்ட் ஆன ஒரு சீரியல். இது யாருமே இனிமே பிரேக் பண்ண முடியாது. இனிமே 7000 டிராமாவை தாண்டி யாரும் போடவும் முடியாது. ஏன்னா நான் வந்து 29 நாள்ல வந்து 32 ஷோ போட்டிருக்கேன், 90 நாள்ல 110 ஷோ போட்டிருக்கேன். இப்போ ஒரு டிராமா எடுத்தா வருஷத்துக்கே 2 ஷோ 3 ஷோக்கு மேல போட முடியாத சூழ்நிலையில நான் இன்னைக்கும் மாசத்துக்கு 2 ஷோ இல்ல 3 ஷோ போடுறேன். அவ்வளவுதான், அது ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் என் தந்தை. அதனாலதான் எங்க அப்பா போட்டோ ஸ்டேஜில் போனாலும் ஸ்டேஜில் இருக்கும். மாதா பிதா தாய் தான் இவர் தான் தந்தைன்னு அடையாளம் காட்டுகிறார். ஆனால் அந்த தந்தை குருவாகவும் தெய்வமாகவும் இருந்து வழிகாட்டுறதுங்கிறது சில பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியம் எனக்கு எங்க அப்பா வந்து எம்ஜிஎஃப் லயன் எஸ்வி வெங்கட்ராமன் அப்படின்னாமே பிடிக்கும். அந்த எம்ஜிஎஃப் லயன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ப்ரைடா இருக்கும். அதனால அந்த பேட்ஜ், இது பாருங்க, அந்த பேட்ஜ் அவர் சட்டையிலேயே போட்டு வச்சிருக்கு. அதே மாதிரி கண்தானம் பண்ணதுனால தான் போட்டிருக்கு, மை விஷன் இஸ் ஸ்டில் அலைவ். அதான் போட்டு டொனேட்டிவ் ரைஸ், அதாவது நான் இன்னும் பார்த்து கொண்டிருக்கேன். அப்பா இல்லை, ஆனா அப்பா கண்கள் தமிழ்நாட்டில் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கு. அதை நாம செய்யணும். இப்போ உடல் தானமும் வந்திருக்கு, அது ஒவ்வொருத்தருடைய ஒரு இதை பொறுத்து இருக்கு. ஆர்கன் டொனேஷன் இருக்கு, ஆக்சிடென்ட்ல ஆனவங்க எல்லாருமே கொடுக்குறாங்க. எல்லாமே பெரிய புண்ணியம் தான். சொர்க்கத்துக்கு போறதுக்குன்னா ரூட் மேப்பா போட்டுக்க போறாங்க, கண்ணு இங்க எடுத்துட்டாங்க தெரியாத போயிடும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், நாம செய்யக்கூடிய நன்மைகள் நமக்கு கண்டிப்பா திரும்பி வரும். தீமையும் அப்படிதான், அதையும் புரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி சார். நன்றி நேயர்களே. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நெக்ஸ்ட் காட்ஃபாதர் ஷோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுபிக்ஷா. நன்றி. चन्द्रशेखरा ईशा ईशा सुन्दरेश्वरा